என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்க பாருங்க, வத்தல் குழம்பு. அதுலேயே ஒரு வித்தியாசமாக, அதாவது மருத்துவ பயன் சேர்த்து செய்கிற மாதிரி ஒரு வத்தல் குழம்பு செய்ய போகிறோம். அது என்ன மருத்துவ குறிப்பு அப்படின்னா, அந்த சுண்டைக்காய் வத்தலும் ப்ளஸ்ஸு மணத்தக்காளி வத்தல், இது ரெண்டையும் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டோம்னா வத்தல் குழம்புலையே வயிற்றில் உள்ள பூச்சி, அந்த காலத்தில் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பூச்சி மருந்து எல்லோரும் சாப்பிடுவாங்க. வேப்பம்பூவில் ஒரு குழம்பு செய்வாங்க, ஒரு எல்லாம் அது மாதிரி சாப்பிட்டாங்க. வத்த குழம்புலாம் எல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போ அப்படிலாம் யாரும் சாப்பிட்றது இல்லை. அதனால் இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி வத்தலும் சுண்டைக்காய் வத்தலும் வச்சு ஒரு வத்தல் குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சுண்டைக்காய் வத்தல் நல்லா சுத்தம் பண்ணி வச்ச சுண்டைக்காய் வத்தல். வெறும் சுண்டைக்காய் வத்தல் மட்டும் கிடைச்சாலும் நீங்கள் தனியாக அந்த சுண்டைக்காய் வத்தல் குழம்பு செய்யலாம். நான் இப்போ சுண்டைக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தல், இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள். இது மணத்தக்காளி வத்தல், இது ரெண்டும் சேர்த்து தான் நான் செய்ய போகிறேன். சாம்பார் வெங்காயம் மட்டும்தான் இதுக்கு ருசியை கொடுக்கக்கூடியது. பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகா, குழம்பு மசாலாத்தூள், பாய் விட்டு மசாலாவில் உள்ள குழம்பு மசாலாத்தூள். நம்ம வீட்டு மசாலாவில் 17 வகையான மசாலா இருக்குது. ஹோம்மேட் வீட்டு தயாரிப்பு, எல்லாம் வறுத்து தயாரித்த எல்லா வகையான மசாலாவும் இருக்குது. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப்பு நம்பர் கீழே கொடுக்குறோம். கொத்தமல்லி இலை, மிளகாத்தூள், கடுகு, வெந்தயம், ஜீரகம், மஞ்சள் தூள், புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம், திக்காக கரைச்சி வச்சுருக்கோம். நல்லெண்ணெய் தான் ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லெண்ணெய், உப்பு, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். டெரஸ் குக்கிங் தயாரிப்பில் ரொம்ப அற்புதமான லேகிய தயாரிப்பு 4 வகை லேகியம் இருக்குது. அதில் வெந்தய லேகியம், பூண்டு லேகியம், தூதுவாழை லேகியம், கருணக்கிழங்கு லேகியம். வெந்தய லேகியம் சுகரை கண்ட்ரோலில் வைக்கும். கழுத்து, கைகால், முட்டி, கைகளுக்குள்ள பசைகளை உருவாக்கி கொடுக்கும். கல்லீரல், கணையம், பித்தப்பையை நல்ல தூண்டுதலாக வேலை செய்ய துடிப்போடு வச்சுருக்கோம். பூண்டு லேகியம் தைராய்டு, கொலஸ்ட்ரால், கட்டி, இருதயத்துடைய வால்வில் உள்ள அடைப்பு, இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு ஒரு அருமையான கைகண்ட மருந்து பூண்டு லேகியம். தூதுவாழை லேகியம் சளி, சைனஸு, இழப்பு, மூச்சு அரைக்குது பார்த்தீங்களா, அந்த இழைப்பு, இதுக்கெல்லாம் ஒரு பிரமாதமான ஒரு கைகண்ட மருந்து தூதுவாழை லேகியம். கருணக்கிழங்கு லேகியம் மூலம், வயிற்று கடுப்பு, இந்த வெளி மூலம், உள் மூலம், இதுகளுக்கு மற்ற எல்லா மருந்தும் அதில் சேர்த்துருக்கிற அது அருமையான கைகண்ட மருந்து கருணக்கிழங்கு லேகியம். வேணுங்கிறவங்க இந்த பொருளுக்கு லேகியம் வேணுங்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொண்டு உங்கள் ஆர்டரை நீங்கள் பதிவு பண்ணலாம். முதல்ல நம்ம வத்தல் ஃபுல்லாக பொரித்து எடுத்துக்கணும். அதுக்காக தீயை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த தீயில் இது எல்லாம் கருகிடக்கூடாது. அதுக்காக தீயை ரொம்ப பொறுமையாக சிம்மில் வச்சுக்கோங்க. செக்கு நல்லெண்ணெய், இதே எண்ணெயில் அந்த வத்தலை, சுண்டைக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தலையும் பொரித்து எடுத்துக்கிடுவோம். திருப்பி தாளிக்கிறதுக்கு அதே எண்ணெயை நம்ம பயன்படுத்திக்குவோம். அதுக்காக எண்ணெய் கூட செலவாயுதுன்னு நினைக்க வேண்டாம், சிக்கனமாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இது பொரித்து எடுக்கிறதுக்கு உண்டான எண்ணெயை நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. தீ மிதமான தீயில் தான் இருக்கணும். தீயை எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. தீயை கம்மி பண்ணிடுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே தீயை கம்மி பண்ணிடுங்க. நான் இதில் நிறைய வச்சுருக்கேன், நான் அவ்வளோ போடலை. பாருங்கள், ஒரு கைப்பிடியும் இன்னொரு கைப்பிடி கொஞ்சம் தான் நம்ம செய்கிறது. ஏன்னா பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களாம் அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்க தான் அதை சாப்பிடுவாங்க. போட்ட உடனே இதை அள்ளிடுங்க, டக்குன்னு பொரிஞ்சிடும். பாருங்கள், அவ்வளோதான், பொரிஞ்சிருச்சு. தீயை வத்தல் போடும்போது நான் தீயை சிம்மில் ஆக்கிட்டேன். முதல்ல எண்ணெய் காயதுக்காக தீயை கொஞ்சம் கூட்டி வச்சுருந்தேன். வத்தல் போட்ட உடனே தீயை சிம்மில் வச்சுட்டேன். வத்தல் வறுபட்டால் சலன்னு ஒரு சவுண்டு வரும். அப்புறம் எடுத்துருவோம். அவ்வளோதான், எடுத்தாச்சு, வறுத்தாச்சு. மணத்தக்காளி வத்தல் வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஆற்றும். சுண்டைக்காய் வத்தல் வயிற்றில் உள்ள பூச்சியை பூரா சாகடிக்கும். சுண்டைக்காய் வத்தல், இந்த மணத்தக்காளி வயிற்றில் இருக்கிற புண்ணை, இந்த அல்சர்லாம் சொல்கிறாங்கள்ல, அதுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு மருந்து. அதில் அது பாருங்கள், எண்ணெயை முழுக்க சிம்மில் வச்சுட்டேன். தீயை ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். மணத்தக்காளி வத்தல் வறுக்கும்போது பாருங்கள், கொஞ்சம் தான் போடுறேன், ரொம்ப போடுறது, இவ்வளோ தான் போடுறேன். போதுமானது, மிச்சம் வச்சுங்க, போதுமானது. இதை அப்படியே மிதமான தீலையே
இப்போ தீயை நான் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த எண்ணெய் சூடானோடனே தீயை ஆஃப் பண்ணிட்டேன். மணத்தக்காளி வேல் தீஞ்சிரும். அந்த ஆஃப் பண்ண தீலையே பருபடட்டும். போதும் பாருங்கள், அரைச்சி எடுத்துருங்க. தீயை ஆஃப் பண்ணிவிட்டேன். அந்த எண்ணெயில் தான் இது பொரிஞ்சு வருது. எண்ணெய் மறுபடியும் நம்ம வத்தலை வறுத்தோம்ல, அதே எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தீயை வத்தல் வறுத்து முடித்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டேன். மறுபடியும் பற்ற வச்சு காய வச்சுருக்கேன். அதை பாருங்கள், பூண்டு நல்லா இவ்வளோ பூண்டு போடுங்க. பூண்டு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லது. அந்த எண்ணெயில் முழு பூண்டு நான் ஒன்றுமே பண்ணலை, அப்படியே போட்டேன் முழு பூண்டு. பாருங்கள், பூண்டு நல்லா வறுபட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. அதையும் இந்த வத்தலோடு எடுத்து வச்சுக்கிறோம். இந்த வத்தல் வச்சோம்ல, அதோட இதை சேர்த்து எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு 100-150 கிராம் இருக்கும் சாம்பார் வெங்காயம். அதையும் இதில் போட்டுடுறேன். ஏன்னா வத்த குழம்புக்கு எந்த பொருளையும் ஈரசத்து இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம இந்த பாருங்கள், எல்லா வெங்காயத்தில் உள்ள ஈரசத்து போயிடுச்சு. பூண்டில் பொரிச்சு எடுத்துட்டோம். எல்லாம் பண்ணோம். கடைசியில் தக்காளி பச்சை மிளகா மட்டும் நல்ல பொடி, நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஈரசத்து இல்லாமல் நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். இந்த வெங்காயத்தை அரிச்சு எடுத்துருவோம். இப்போ எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துட்டேன். தீ சிம்மில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு உளுந்து போடுறேன். கடுகு உளுந்து பொரியறதுக்கு. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூனு வெந்தயம் போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூனு ஜீரகம் போடுறேன் சும்மா தாளிப்புக்காக. கருவேப்பிலை, ஒரு 3 தக்காளி பச்சை மிளகா குறுக்கில் வெட்டினா அதையும் இதில் போட்டுறேன். இந்த தக்காளி போட்ட உடனே கொஞ்சம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு போடுறேன். இந்த தக்காளி எண்ணெயில் நல்லா சுருண்டு வந்துருச்சு. ஈரசத்தும் குறைஞ்சிருச்சு. இந்த பபுளாக வந்ததெல்லாம் குறைஞ்சி ஈரசத்து அடங்கி எண்ணெய் நல்லா மேலே வந்துருச்சு. ஏன்னா வத்தல் குழம்பு, நம்ம காரக்குழம்பு, நம்ம இந்த மாதிரி வத்தல் குழம்பு செஞ்சு 2-3 நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிடுவோம். ஒரு வாரம் கூட கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகத்தான் எல்லா பொருளையும் வதக்கி ஈரசத்தெல்லாம் போகிற மாதிரி ஆக்கினதுக்கப்புறம் ஒன்றா நம்ம செஞ்சு விட்டு வரோம். இப்போ கொஞ்சம் ஒரு 1/4 சிட்டிகை மஞ்சள் தூள் பாருங்க. இவ்வளோண்டு அளவு மிளகாத்தூள் போடுறேன். காரம் கம்மியாக போட்டுங்க. குழந்தைங்க சாப்பிடுவாங்க, பெரியவங்க சாப்பிடுவாங்கன்னா அதுக்காக மிளகாத்தூளை கம்மியாக போட்டுக்குங்க. பாய் விட்டு குழம்பு மிளகாத்தூள், மசாலாத்தூள் இதில் மிளகா எல்லாம் சேர்த்துருக்கு. அதனால தான் மிளகா நான் கம்மியாக போட்டிருக்கேன். அந்த குழம்பு மிளகாத்தூள், மிளகாவில் குழம்பு மசாலா, இந்த குழம்பு மசாலா 2 ஸ்பூன் சேர்க்குறேன். வதக்கிட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விடுறேன். பாருங்க, ஒரே ஒரு எலுமிச்சம்பழம்னா சின்ன கொஞ்சம் பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்துருக்கோம். இது பொடி கொஞ்சம் கூட சேர்க்கணும். அதனால் காரமும் நம்ம போட்டிருக்கோம், மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அதுக்காக கரைச்ச சுத்தமாக வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த தண்ணி, புளி தண்ணியை சேர்த்துக்கிறோம். தீயை நான் ஹையில் வச்சுக்கிறேன். இப்போ உப்பு செக் பண்ணி உப்பு சேர்த்துக்குங்க. புளி தண்ணி ஊற்றிட்டோம், மசாலா எல்லாம் போட்டுட்டோம். எல்லாமே கொதிச்சு வருது. கொதிச்சு வர நேரத்தில் இந்த பாருங்கள், வறுத்த வெங்காயம் பாருங்கள், பொண்ணை வறுத்து வச்சுருந்தோம்னா அந்த வெங்காயம், சாம்பார் வெங்காயம், வறுத்த பூண்டு அதையும் சேர்த்துக்கிறோம். இந்த வறுத்து வச்சோம்ல வத்தல், சுண்டக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கிடுவோம். இப்போ பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தெரியும். நம்ம இறக்கி ஆற வச்சதுக்கப்புறமா திக்காக இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு நான் பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. இப்போது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். ஒரு அருமையான
கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய வத்தல் குழம்பு அல்லது ஹை கிளாஸ் வெஜிடேரியன் ஹோட்டலில் செய்யக்கூடிய ஒரு வத்தல் குழம்பு. அதில் வெறும் வத்தலும் சுண்டக்காய் வத்தல் மட்டும் போட்டு செய்வாங்க. நம்ம சுண்டக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தல் ரெண்டும் போட்டு செஞ்சுருக்கோம். மணத்தக்காளி வத்தல் வயிற்றில் உள்ள அல்சர் இந்த மாதிரி புண்ணுங்களுக்கு ரொம்ப நல்லது. சுண்டக்காய் வத்தல் வயிற்றில் உள்ள பூச்சி அமீமியான்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டி பூச்சி இருக்கும் வயிற்றில், அதான் வயிற்றை சுளுக்கு சுளுக்குன்னு வலிக்கிறது, அதுக்குள்ளே பூச்சியை சாகடிச்சிடும் இந்த சுண்டக்காய் வத்தல். இப்படிப்பட்ட ஒரு அருமையான வத்தல் குழம்பை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது கெட்டு போகாது. ஒரு வாரம் 10 நாள் வச்சா கூட கெட்டு போகாது. தக்காளி இந்த பச்சை மிளகா 2 தான் போடுங்க. அதையும் நம்ம எண்ணெயில் ஈரசத்து இல்லாத அளவுக்கு வதக்கிட்டோம். மீதி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் ஈரசத்து இல்லாமல் பொரிச்சு எடுத்துட்டோம். அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்பாவை ஆதரிக்கிற வண்ணம் கண்டிப்பான முறையில் எல்லாரும் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.